ஹலோ மக்களே, வணக்கம். இது தமிழின் மெல்பர்ன், மெல்பர்ன் கதைகள் ஆன் சென். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது அவனி அண்ட் மை செல்ஃப் ஹரிகுமார் ஹியர். எஸ். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஒரு ஆள் மிஸ்ஸிங்காக இருக்கோன்னு நீங்களாம் யோசிச்சுருப்பீங்க. எஸ், தட் இஸ் கரெக்ட். அவர் தேர்ட் மஸ்கிட்டியர் இஸ் இன் இந்தியா. நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை, அவர் போன வேலையே வேறு வேலை. பட் பார்ப்போம் எப்படின்னு. பரவாயில்ல, நம்ம எப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதாங்க. பட் we hope you're all up and awake this Sunday morning. We are coming live from the Sin Studios here in Melbourne. So welcome. ஸோ உங்கள் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 2 hours நாங்கள் வந்து ஒரு ஃபன் டாபிக் பேச போகிறோம். ஸோ ஹரிகுமார் சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலி நல்ல ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை இன்னும் க்யூரேட் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு நாங்கள் யோசிச்சுருக்கோம். அண்ட் இன்றைக்கி வர வழியில் யோசித்தேன், மெல்பர்னில் வெதர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்மையாக காசியாக ரொமான்டிக்காக இருக்குது. அரௌண்ட் லைக் 10 degree Celsius இருக்குது. அண்ட் இன்றைக்கி டாபிக்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒன்றா அன்வீல் பண்ணலான்னு வந்து நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம் எப்படின்னு. கண்டிப்பாக. பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் டு ஃபாலோ அவர் Instagram for updates, which is at Tamil in Melbourne. So tamil.in.melbourne_SYN. அண்ட் அதில் வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸும் வரும். ஸோ ப்ளீஸ் டு டியூன் இன். அண்ட் ஆஸ் யூஷுவல் we will start our show with 2 amazing songs. First one வந்து வலையோசை from the movie Satya. It is composed by the evergreen maestro இளையராஜா அவர்கள், lyrics by வாலி அவர்கள், and it is sung by SPB அவர்கள் and H. ஜானகி அம்மா. அடுத்தது வந்து கண்மணி அன்போடு காதலன் from the movie குணா. எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு என்ன எப்படி போகும்னு, பை ஹார்ட்டே ஆயிடுச்சு நம்மளுக்கெல்லாம். பட் இட் இஸ் கம்போஸ்ட் அண்ட் ரிட்டன் பை த சேம் 2 people, கம்போஸ்ட் பை இளையராஜா அவர்கள் அண்ட் லிரிக்ஸ் பை வாலி அவர்கள். அண்ட் இட் இஸ் சங் பை கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் எஸ் ஜானகி. திஸ் இஸ் தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் சின். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா. வணக்கம் மக்களே, இது தமிழின் மெல்பர்ன், மெல்பர்ன் கதைகள் ஆன் சென் வித் திரு அவனி அண்ட் மை செல்ஃப் ஹரிகுமார் ஹியர். இப்போ நம்ம 2 சூப்பரான சாங்ஸ் கேட்டோம். ரெண்டுமே வந்து கம்போஸ் பை இளையராஜா. அண்ட் ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா வலையோசை ஃப்ரம் சத்யா. சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அண்ட் ஜானகி பாடினாங்க அண்ட் பென் பை வாலி. அண்ட் செகண்ட் ஒன் வாஸ் இது எவர்கிரீன் ஃபேவரட் கண்மணி அன்போடு காதலன் ஃப்ரம் குணா. அண்ட் இட் வாஸ் சங் பை கமல்ஹாசன் அண்ட் ஜானகி. அண்ட் எதுவுமே வந்து எழுதியவர் வந்து வாலி. இது கேட்டோன்னே எனக்கு வந்து சுபாஷே தான் ஞாபகம் வருது. அதாவது மஞ்சுமல் பாய்ஸில் வந்து அது அவ்வளோ செம பொயட்டிக்காக வந்து கடைசியாக அது வந்து காமிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த. பட் போத் அந்த குணா மூவிலையும் வந்து எனக்கு வந்து அந்த போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அது இந்த குணா ஃபிலிம் வந்து 2 வாட்டி பார்த்துருந்தேன். அதாவது ரொம்ப முன்னாடி குழந்தையா இருக்கும் சின்ன வயசில் பார்க்கும்போது இட் வாஸ் பிட் எனக்கு அது என்னன்னு தெரில, அந்த இது மூவி இதுவும் ரிலேட் ஆகலை.
அண்ட் இப்போ பார்க்கும்போது தான் வந்து ஆக்சுவலி அதில் வந்து ஒரு சில நுவான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரிலேட் ஆகும் அந்த படத்தோட இதுதான் சொல்ல வராங்களா அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து பேச போகிறோம். எஸ், இன்னைக்கு ஒரு ஷோ ஃபுல்லாகவே நாங்கள் வந்து படம் 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 அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்பெசிஃபிக்லி ஹாலிவுட் மூவிஸ், தமிழ் மூவிஸ், எங்கள் படங்கடா அது மாதிரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெறித்தனமாயிட்டு கொஞ்சம் பேச போகிறோம். போத் ஆஃப் அஸ், ஐம் ஷுர் ஹரிகுமார் யூ ஆர் இன்டு அ லாட் ஆஃப் மூவிஸ் as well. நம்ம போன வருஷமும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் we've had about movies and songs. ஸோ இந்த வாரம் is all about movies. ஸோ சொல்லுங்க, what do you think is like your top picks or your, you know, first memories of movies? ஓகே அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போடுறேன். என்னன்னா, ஸோ ஆக்சுவலி வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து ஒரு நல்ல மூவினா என்னது? ஸோ எது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூவின்னு வந்து சொல்கிறீங்க? I guess different in many you know, nuances irukku. Like my top picks in no particular order, Shivaji, Pokri, something. I'm in my Jayam Ravi era, guys. But those two movies specific na I grew up with them when I was younger. Yes, both of them வந்து ரொம்ப அப்படியே violent-ஆக ரொம்ப கத்தி சண்டை and all that இருக்கும். But something about those movies feel you like, okay, there's actually some depth to the movies. சும்மா like, okay, இதான் ஸ்டோரி, பட் நாங்கள் அவ்வளோ உள்ளுக்கா போக மாட்டோம் அது மாதிரி. there's always some sort of depth with both of the movies. And if you take a bit more recent movie, I think I would either go for Tourist Family or what is it? Good Night? I think one of super. the two. ஆமாம். And there's so much depth with it. And தெரியல, ஒரு good feeling about those movies as well. கரெக்ட். ஆக்சுவலி வந்து அந்த நல்ல மூவிக்கு டெஃபினேஷன் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு சில விஷயங்களோட வளர்ந்துருப்போம். அந்த ஜேர்னி, அந்த ட்ராவலிங்கில் வந்து ஒன் ஆஃப் த என்டிட்டி வந்து இந்த மூவிஸ். எப்படி வந்து நம்ம சாப்பாடோடைய வளர்கிறோமோ அதே மாதிரி மூவி என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்த்து தான், அதோடய சேர்த்து தான் நம்ம வந்து க்ரோ ஆகிறோம். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து க்ரோ ஆகுது. பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னாலஜி, கேமரா வைஸ், ஸ்டண்ட்டு இது பண்ணுறது, அப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன், அவங்களோட குவாலிட்டிலாம் நல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் வாட் டஸ் அ குட் மூவி டெனோட்ஸ், அதாவது ஒரு நல்ல படம் வந்து என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் பார்க்குறீங்க. அந்த படத்தை 2 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது அடுத்த ஒரு 5 நிமிஷம் வந்து உங்களை ஏதோ பண்ணும். நீங்கள் வந்து என்னடா இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே, இல்லை இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இந்த கேரக்டர் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாப்புல, இல்லைனா அந்த கேரக்டரை பற்றி யோசிப்போம். இல்லைனா வந்து நம்ம வந்து அந்த 2 மணி நேரம் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் நடுவில் கான்வர்சேஷனே வந்து நம்ம மறந்துடுவோம். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்கிறோம், அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம். ஸோ அப்படி தான் வந்து ஒரு குட் மூவி வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக பார்த்த வந்து குட் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து மெய்யழகன். பிகாஸ் there's nothing, அந்த படத்தில் வந்து எந்த ஒரு அல்ட்ரா இது ஒரு மேல் டச்சு இது, அதாவது ஒரு எந்த ஒரு டான்ஸ் சீனு எதுவுமே கிடையாது. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. மசாலா மூவி எதுவுமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி கான்வர்சேஷனல் படம். பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் வாட் த எமோஷன்ஸ் கேரி, அந்த எமோஷன்ஸை வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற எமோஷன்ஸை வந்து எப்படி வந்து உங்ககிட்ட டெலிவர் பண்ணுறாங்க தான் வந்து நல்ல படம். எனக்கு அந்த படம் பார்த்துட்டு ஒரு 4 நாள் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் I've never seen a movie where men cry because of emotion. Okay. ஆமாம், லைக் இட்ஸ் வெரி ஃபியூ. ஆமாம். அண்ட் அதே மாதிரி எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த
அதுலேயும் ஒரு ஒரு வெரி கோரான ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அட் தி எண்ட் ஃபிலிம் ஷுட் பி அ கான்வர்சேஷன், ஒன் வே கான்வர்சேஷன், லைக் ஒன் வே கான்வர்சேஷன். நம்மக்கிட்ட பேசணும் அந்த படம். கண்டிப்பாக. ஐ திங்க் அலாங் வித் தட் கான்வர்சேஷன் இது வந்து மாரி செல்வராஜோட ஃபிலிமோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். ஆல் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் ஹேஸ் சம்திங் டு சே. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவர் எடுக்கிற படங்கள் வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த 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 லைஃப்பை வந்து நம்ம லிவ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த லைஃப் வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதனால தான் எனக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்கும், அவங்க வாழ்வு, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கன்னடா ஃபிலிம் த காந்தாராங்கிறது. அது வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் பூஜை பண்ணுறாங்கங்கிற விஷயங்கள்லாம் வந்து உண்மையில நடக்கிற விஷயங்கள் தான். இது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து இந்த ஃபிலிம் தான். நிறைய விஷயங்களை வந்து நம்மளை எஜுகேட் பண்ணுறது வந்து ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் ஒரு ஃபிலிம் வந்து நல்ல ஃபிலிம் வந்து ஒரு எப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு சீட்டில் வந்து உட்காருதுன்னா இட் ஷுட் ரிலேட் அஸ். கண்டிப்பாக. ஆமாம், நம்ம லைஃபோட அது வந்து ரிலேட் பண்ணணும். கண்டிப்பாக. ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சா அது வந்து நம்ம வந்து உட்காந்து ஒரு 2 hours வந்து பார்ப்போம். அண்ட் இட்ஸ் லைக் வி ஆர் இன்வெஸ்டிங் லைக் the money we give. கண்டிப்பாக. And there's, like you say, there's that type of films where, you know, நீங்கள் உட்காந்து பார்த்து அதை உள்வாங்கி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இருக்குது. அண்ட் தென் on the other side அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபிலிம்ஸ் அந்த ஃபிலிம்ஸ் மாதிரி இருக்குது. லெட்ஸ் டேக் ட்ராகன் ஃபார் an example. Okay, that's a film that நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். பீப்புள் ஹூ ஹாவ் ட்ராப்ட் அவுட் வாட் நாட் கேன் ரிலேட் டு இட், ஹவு தேர் லைஃப் இஸ், ஆல் தட். பட் அதில் ஒரு கமர்ஷியல்னஸ் இருக்குது. நம்ம வந்து இட்ஸ் ஃபீல் குட் மூவி தான், பட் அதில் ஒரு கமர்ஷியல்னஸ் இருக்குது. தட்ஸ் சம்திங் வேர் them as a production house, Ashwant Marimuthu as a director, the writers all have written in a way where சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். ஜிவிஎம் எதுக்கு இருக்கணும்? ஏன்னா அது ஜிவிஎம்க்குன்னே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே சில பேர் வந்து பார்ப்பாங்க. பட் அட் தி எண்ட் அவங்க வந்து ஃபிலிம்காகவே they start liking the movie. Like they start liking the movie based on what the directors and the writers have given. So there's definitely a lot of, you know, ways that we can take these feel good movies. What makes a good film? Like இது வந்து நம்ம ரெண்டு பேரும் I'm sure நிறைய வாட்டி like Monday pitchified about this. ஏன்னா no film is a bad film either. Because ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் வேயா நம்ம கிட்ட சொல்ல போகும்போது அவங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதுதான் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. சில டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேல சொல்கிறாங்க because it has to be said in that particular way. Yes. So there's a lot of different nuances and if you see on social media நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. You know, directors, actors, writers, everyone you know, இன்டர்வியூ பண்ண போகும்போது தான் நம்ம வந்து ஒரு we get a slice of what the behind the scenes happens. அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு. இப்போ like if you take போர்த்தொழில், there was a lot of interviews. அவங்க எப்படி அந்த ஃபிலிமை ஆக்சுவலாக க்யூரேட்டை பண்ணாங்கன்னு, இந்த ஸ்டோரி போர்டு எப்படி ரைட் பண்ணாங்க, அந்த ஸ்டோரி போர்டு வந்து எப்படி செட்டில் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம ஒரு ஆடியன்ஸாக நம்ம படம் பார்க்க போகும்போது அதை நம்ம யோசிக்க மாட்டோம். பிகாஸ் ஆமாம், ஒரு ஃப்ரேமே வந்து they have a curation session like with the assistant director. Yes. அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சீனுக்குள்ளே போகும்போது என்னெல்லாம் நடக்கும், அண்ட் அந்த சீனை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட், அந்த சீனை சுற்றி இருக்கிற பிளேஸு, அது வந்து இந்த கேரக்டர் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க லைக் ஏடிஸ்லாம். ஆமாம். இப்போ நம்ம ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். அந்த ஒரு 5 செகண்ட் போர்ஷன் அந்த ரூமில் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, நோ மேட்டர் வாட் மூவி இட் இஸ், அந்த ரூமில் எதுக்கு அந்த போஸ்டர் இருக்குது, எதுக்கு அந்த புக்கு இருக்குது, எல்லாம் ரீல்ஸ் பேக் டு யூனோ வாட்ஸ் ஹேப்பனிங் வித்தின் த மூவி. ஒரு பர்டிகுலர் புக் அவங்க அந்த கேரக்டர் படிக்கிறாங்கன்னா மேபி அட் தி எண்ட் ஆஃப் த மூவி இட் வில் ரிலேட் பேக் டு தட் புக். பட் நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜஸ்ட் பார்க்குறாங்கன்னா நம்ம
just படத்தை தான் பார்க்குறோம். We don't want any distractions. We just want to see what's on the, film in front of us. So there's a lot of things that, goes into films that we don't see இல்லையாங்க from just looking at it. hidden details. ஆமா, அந்த ஈஸ்டர் எக்ஸ் இந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் வித்தின் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்க போகும்போது தான் ரியலி அப்படியே மைண்ட் ப்ளோஸ் மாதிரி. ஒன் ஆஃப் த இது ரீசெண்டாக நான் வந்து பார்த்து அமேசானது வந்து, அதாவது அப்பா என்ன இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இல்லை, ரொம்ப சிம்பிளான ஃபிலிம் தான், கடைசி விவசாயி ஃபிலிம். அது ஆக்சுவலி மோஸ்ட்டாக பார்த்துருப்பாங்கன்னான்னு தெரில. அதில் வந்து அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். என்னென்னா வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் கொஞ்சம் மன இது இருக்காது அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து அவரு கண்ணுக்கு மட்டும்தான் ஹாலுசினேட்டடாக அவரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவரோட பார்ட்னர் வந்து தெரிவாப்புல. இதை வந்து எல்லாருமே வந்து ஓகே அவன் வந்து லூஸு, அவன் வந்து அவன் கண்ணுக்கு தான் தெரியும், அவன் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் வந்து பீகாக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பழைய தாத்தா வந்து திருநார் பூசுவார். திருநார் பூசிட்டு திருநார் வந்து விஜய் சேதுபதி கொடுப்பாரு. கொடுத்துட்டு போய் அவளுக்கு பூசு அப்படின்னு மாதிரி சொல்லுவார். விஜய் சேதுபதிக்கு வந்து செம கன்ஃபியூஸாக இருக்கும், யாருக்கு பூசணும் அப்படிங்கிற. பின்னாடி பார்ப்பாப்புல அது அவ கண்ணுக்கு, விஜய் சேதுபதி கண்ணுக்கு மட்டும் தெரிவாப்புல. ஸோ அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, விஜய் சேதுபதிக்கே ரியலைஸ் ஆகுது, இட்ஸ் அ ஹாலுசினேஷன், நான் வந்து ஒரு ஹாலுசினேட்டடாக தான் நான் அவ கூட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் வாட் ஹி டஸ் இஸ் லைக், அவன் வந்து ஒரு மலை உச்சிக்கு போகிறான். போய் அங்கே வந்து காட் ரேஸ் மாதிரி அப்படி மேலே அப்படி சன்ஷைன் விழுது. அது வந்து கீழே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாப்புல, திடீர்னு வந்து மறைஞ்சு போயிருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி காணோம். ஸோ அது வந்து ரொம்ப மெட்டஃபரிக்கலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹி ஹேட் ரீச்ட் ஹிஸ் ரியலைசேஷன் அண்ட் அந்த மாதிரி ஒரு இது. இட் வாஸ் லைக், ஹவு டிட் யூ ரைட் திஸ் ஒன்? அதான் அந்த மாதிரி ஒரு இது நல்ல படம். ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் அ வெரி அண்டர்ரேட்டட் ஃபிலிம். லைக் நீங்கள் வந்து பாருங்க கண்டிப்பாக. நானே ஒன்றும் பார்க்கல, பிகாஸ் நிறைய ரிவ்யூஸில் வந்து ரொம்ப ஹார்டாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி, அது நீங்கள் அந்த படத்துலேருந்து உங்களை அங்கேருந்து எடுத்துட்டு வர்றதுக்கே டைம் ஆகும், நாள் ஆகும்னு சொல்ல போகும்போது தான், இல்லை இப்போதைக்கு நம்மளுக்கு அதை வேண்டாம், ஒரு சுச்சுவேஷன் வரப்போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். தட்ஸ் மெனி ஃபிலிம்ஸ் ஐ திங்க் இஸ் வெல். லைக் அந்த ரியாலிட்டி ஹிட்டிங், ட்ரூத் ஹிட்டிங் ஃபிலிம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து உடனே நம்மளை விட்டு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னாச்சு, ஒரு சில படம்லாம் வந்து தியேட்டர் ஏதாவது அம்மா டாபிக் அப்பா டாபிக் வரும். அப்பதான் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. தட்ஸ் ஆல்சோ அ குட் ஃபிலிம் பிகாஸ் இட் மேக்ஸ் யூ திங்க் அபவுட் அம்மா அப்பா, நீ வந்து இது பண்ணு, மெசேஜ் பண்ணு. அது ஏதோ பண்ணதில்லை, லைக் ஸ்க்ரீன்ல இருக்கிற விஷயம் வந்து நீ ஏதோ பண்ணதில்லை, அப்போ வந்து அது நல்ல படம். எக்ஸாக்ட்லி, ஃபிசிக்கலியாக வந்து உங்களை ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்க சொல்லுது. ஸோ டெஃபினெட்லி a good film. We'll get to the next segmentsங்க. அதுக்கு முன்னாடி 2 பாடல்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மஞ்சள் வெயில் from the movie வேட்டையாடு விளையாடு. It is composed by Haris Jayaraj, lyrics by Thamre and sung by Haricharan. அதுக்கு அடுத்தது வந்து Why This Kalavaridi from the movie 3, composed by Anirudh Ravichandran and sung by Dhanush and lyrics by நம்ம poet Dhanush. He has done a lot of stuff and I think we're going to hear some Dhanush stuff as well. But this is Tamil in Melbourne on Sin. எல்லாமே கூட கூட வந்தா வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். மஞ்சள் வெயில் மாலை இதே மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல். I'm dying now, she's happy now.
supplies. We don't have choices. Why this colaveri, colaveri, colaveri? 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 வணக்கம், இது தமிழ் இன் மெல்பர்ன், நம் மெல்பர்ன் கதைகள் ஆன் சின் வித் திரு அவனி அண்ட் ஹரிகுமார் மை செல்ஃப். அண்ட் போன 2 சாங் வந்து செம்ம சாங் ப்ளே பண்ணோம். ஒன்று வந்து மஞ்சள் வயல் ஃப்ரம் வேட்டையாடு விளையாடு, கம்போஸ் பை நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் அண்ட் சிங்கர் ஹரிச்சரன் அண்ட் லிரிசிஸ் பை தாமரை. அண்ட் நெக்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா வை திஸ் கொலவரி டி பை ஃப்ரம் த மூவி 3. சிங்கர் பார்த்தீங்கன்னா தனுஷ், எழுதியவரும் தனுஷ் அண்ட் கம்போஸ் பை அனிருத். ஐ திங்க் அனிருத் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் மூவி வி ஷுட் சேவ். ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஹியர் அண்ட் தேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம போவட் தனுஷ் வந்து தம்பி நானும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் இஸ் அனிருத் at the moment. ராக் ஸ்டார். Yes, a rock star. Yeah, இந்த செக்மெண்ட் எதை பற்றி பேச போகிறோம் அவனி? ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், we love the stars, the stories of Tamil cinema and everything about Tamil cinema நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் காலிவுட் எதுக்கு நம்மளை லைக் எப்படி சொல்கிறது, நாங்கள் குட்டியாக கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பிஹைண்ட் த சீன்ஸ் பற்றி. எப்படி அவங்க க்யூரேட் பண்ணுவாங்க, எப்படி அது யோசிச்சு அது எப்படி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக கொஞ்சம் போகலாம். ஒரு 3 கிராஃப்ட்ஸ் இருக்குது சினிமாவில், ஜஸ்ட் சினிமா இன் ஜென்ரல். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த சோல் ஆஃப் மியூசிக், செகண்ட் ஒன் வந்து பவர் ஆஃப் வேர்ட்ஸ், அப்புறமா விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த 3த்துலேயும் வந்து நம்மளுக்கு 2 பேருக்கும் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்கும் தமிழ் சினிமாவில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோல் ஆஃப் மியூசிக் ஆரம்பிக்கலாம். இட் கேன் பி பாடல் வந்து எப்படி அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக், அந்த படமே பாடலா எப்படி நம்ம யோசிக்கிறோம், எந்த மூவி நம்மளை ஒரு வியப்பாக யோசிக்க வச்சிருக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம், ஆக்சுவலி இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு படம் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் பற்றி இருக்குது அப்படிங்கும்போது வந்து மியூசிக் டைரக்டர்ஸ், ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்ஸும் அதுக்குண்டான ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசென்ட்லி இல்லை, இப்போ பழைய படம் தான், 7ஆம் அறிவு படத்துக்கு வந்து ஐ திங்க் ஹாரிஸ், அந்த படத்துக்கு வந்து ஹாரிஸ் சார் டிட் அ வெரி கிரேசி ஜாப். ஆக்சுவலி என்ன பண்ணார்னா, முருகதாஸ் வந்து he gave the bound paper to Harris which was around like 350 pages அந்த இதில். ஸோ அவருக்கு வந்து இந்த சைனா போர்ஷனுக்கு வந்து he had lot of instruments, பட் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வேணும். ஸோ அவர் அது வந்து எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாரு. he went even China to get அந்த இதெல்லாம் போய் இது பண்ணுறாரு. பட் அங்கேயும் வந்து கிடைக்கல. பட் ஷாங்காயில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்ஷனில் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அண்ட் அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேட் வந்து அந்த மூவி ப்ரொடக்ஷனோட ஒரு 1/4 காஸ்ட் ஆக்சுவலி. ஆமாம் ஆமாம். ஸோ அதை வாங்கி அது வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதுக்குன்னு ஒரு கொண்டான ரிசர்ச் ஒர்க்கு அந்த இது. அண்ட் அனதர் வே ஆஃப் மியூசிக் வந்து கண்டிப்பாக ஒரு வைட்டலான ரோல் ஒரு மூவி வரும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொன்னியின் செல்வனில் வந்து இந்த தேவரால ஆட்டம் பாட்டு இருக்குங்களா, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெரி ப்ரீ ஹிஸ்டாரிக்
இது ட்ராமா மாதிரி அந்த இது. அது வந்து அந்த அந்த ஒரு அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா பாலியில் வந்து எப்போதுமே அவங்க வந்து நடத்துவாங்க இந்த இதை. ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதுலேருந்து அடாப்ட் பண்ணி அப்புறம் அதுலேருந்து மியூசிக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்சோ தே டூ தேர் ரிசர்ச் ஒர்க்ஸ் டு ஹவு டு இதோட எப்படி வந்து பிளெண்ட் பண்ணுறது, இந்த சீனோட பிளெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த சீஸ் கேக்கில் வந்து சீஸும் கேக்கும் பிளெண்ட் ஆகிற மாதிரி அந்த இதில் இருக்கணும் அந்த பாட்டில். ஓகே. ஸோ யா, உங்களுக்கு வந்து லைக் படத்தில் வாட் ஆர் யுவர் டாப் பிக்ஸ் of movies like you want like so specific soul of musicல வந்து அமரன் would be my favorite as of now. முன்னாடி அமரனுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சு. ஸோ நம்ம அமரனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் த கம்போசிஷன் இஸ் டன் பை தி அமேசிங் ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து என்னமா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹீஸ் டன் சச் அமேசிங் ஜாப் வித் இட். 8 songs டோட்டலாக இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் சாய் பல்லவிஸ் இன்ட்ரோ. அது ஒரு கோர் மெமரியாக நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயலின் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த அந்த கேரக்டரே அப்படியே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சாய் பல்லவி, லெட்ஸ் ஜஸ்ட் குவிக்லி மென்ஷன் ஹர். அவங்க வந்து சாய் பல்லவியாக இல்லை, அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இன்ட்ரோ மியூசிக்லாம் கேட்க போகும்போது நம்மளுக்கு ஏதோ அந்த படமே திரும்பியும் அலைவாய் ஆன மாதிரி இருக்குது. லைக் இட்ஸ் நாட் எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் டெட். It relives the moments that the both of them had. அது மாதிரி அந்த படத்தில் எவ்வளோ பாடல்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹே மின்னலே, அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், them coming together as partners and just starting off their life, I guess. அதுக்கப்புறம் you go into all these different musics. வெண்ணிலவல் சாரல், that's like wow, pure bliss. அது மாதிரி எனக்கு எல்லா பாட்டும் லைக் அது எப்படி சொல்கிறதுங்க, there's no words to describe it and you can only say that for some movies. எல்லா படத்துக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது, no words to describeன்னு. and my personal is for அமரன். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஸ்பெஷல் மென்ஷன் 2 படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி மொழி. It's done in I think 2007 or 8 or 9 something அந்த ரேஞ்சில், 2010க்கு முன்னாடி. பட் hands down the best composition that I think Vidyasagar avargal has done. And the way they just take the whole movie, it's about a musician who loves a girl who is deaf. So அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, பெரிய ஒரு கேப் இருக்குது. and music is the one which bridges both of them. Exactly. For a musician, music தான் வாழ்க்கை. For a person who கேட்க முடியாதுன்னா கை கோர்க்கிறதே வந்து அந்த இசை தான் அப்படின்னு அந்த மொழி படத்துல. எக்ஸாக்ட்லி. அது அந்த படம் நீங்க பார்க்கலனா, இல்லாட்டி திரும்பி போய் பார்க்கணும்னா திரும்பி போய் பாருங்க. ஏன்னா நான் திரும்பி போய் பார்க்க போறேன். இது மியூசிக் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர் த ஹோல் மூவி. அதை விட நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம வந்து வில் கோ இன்டு பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள், வரிகள், டயலாக்ஸ். ஸோ உங்களோட டாபிக்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ இதில் சொல்கிறீங்களா, லைக் சோல் ஆஃப் மியூசிக்கில் கேட்குறீங்களா? இல்லை, சோல் ஆஃப் மியூசிக்கில் வந்து ஐ வுட் எனக்கு வந்து அதில் எனக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து துப்பாக்கியில் வந்து விஷுவல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு இருக்கிறதுல ஒரு பெஞ்ச் மார்க் வந்து முருகதாஸ் வந்து செட் பண்ணியிருப்பாரு. அண்ட் எஸ்பெஷலி வந்து 12 men ஷூட் அவுட் சீக்வன்ஸ். ஏன் அப்படின்னா அந்த 12 men ஷூட் அவுட் சீக்வன்ஸே வந்து ரொம்ப அவங்க வந்து எழுதியிருக்கிறதே காம்ப்ளெக்ஸாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல 12 பேர் 12 இடத்துல பிரிஞ்சு போய் சுடணும். இதை கன்வே பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை இந்த அவங்க என்ன டென்ஷன் இருக்குதோ அந்த டென்ஷன் வந்து ஸ்க்ரீன் வழியாக ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அது வந்து ஒன்லி திங் த்ரூ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மியூசிக். கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு மனுஷன். த்ரூ அவுட் த 12 men ஷூட் அவுட் சீக்வன்ஸ் இட் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் கேட்ட இதுலேயே. அது வந்து டென்ஷனாக இருக்கும். அது இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணாலுமே வந்து செம்மையாக இருக்கும் அந்த இதில்.
கண்டிப்பா அது நம்ம கொஞ்சம் ரீலிவ் பண்ணலாம் அது எப்படி இருந்துச்சுன்னு. பட் அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் another one that you will give a special mention to in terms of anything else, dialogue, music? மியூசிக் இஸ் செகண்ட். ரெண்டாவது வந்து இது கண்டுகொண்டேன் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து டபு வந்து அஜித்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாப்ல. எப்படி லைக் அந்த அபார்ட்மெண்ட் சீன் கைஸ். அதுதான். ஸோ அஜித் வந்து அப்படி கீழ் ஃப்ளோரில் வந்து போயிட்டு கேட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு திருப்பி ஒரு பாப்பாப்பில் தபு வந்து மேலே தான் நின்றுருப்பாங்க. அஜித் வந்து கண்ணில் அப்படி கண்ணு கலங்கி போய் நிற்பாப்புல. அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாப்புல. ஐயோ செமையா இருக்கும், நம்மளுக்கே ஒரு லவ் வந்துரும். ஆமா அது செமையா இருக்கும். அண்ட் ஃபைனல் அண்ட் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஒன் இஸ் ராட்சசன். Oh my god, let's go, I'm ready. ராட்சசன் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்டான ஒரு மியூசிக் இது ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருப்பாங்க. நல்ல ஸ்பேஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் லைக் இந்த பிஜிஎம்லேயே நம்மளுக்கு ஒரு ஐயோ சரியான படம் இல்லையா? அண்ட் நம்ம விஷ்ணு விஷால் வந்து பார்ட் 2 ஆஃப் த மூவி வருதுன்னு சொல்லியிருக்காப்புல. அது நம்ம நம்புறது அது இன்னும் ஆமா தேர் ஆன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த அது இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் we are not quite sure. It is one of the chilling BGMs of that decade. ஆமா அது எப்படி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஜிப்ரன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்ட மாதிரி, ஐயா இது மாதிரி ஒன்றுக்கும் எங்களுக்கு கொடுங்க ஐயா, கமான் யூ could do this. அது மாதிரி wow. I'm talking about Jibran, he's done a lot of movies like I think I want to say கனா அவங்க தானே பண்ணாங்க. அது திபுனானன் தாமஸ். சென்னை டு சிங்கப்பூர், அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமா உத்தம வில்லன்ல எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் அந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து உத்தம வில்லன் இஸ் ஒன் ஆஃப் இது கண்டிப்பா. ஆமா ஏன்னா இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 வாட்டி பார்த்தேன்னா ஒண்ணுமே புரியல எனக்கு. லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது தான் வந்து அந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் அதை என்ன கன்வே பண்றாங்க அதெல்லாம் வந்து ஃபுல்லாவே புரிஞ்சுது அந்த இதில். அந்த படம் டாக்கிங் குவிக்லி அபவுட் உத்தம வில்லன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக அதை புரியும். அண்ட் அவங்களும் ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் சினிமா மேக்கிங் அதுவும் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அங்கங்கே கொஞ்சம் ஆமா நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன் தான் தெரியும் தவிர பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அது விஷயங்கள்லாம் வந்து உத்தம வில்லன்ல தான் கன்வே பண்ணிருந்தாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, அப்புறமா ஒரு ஹெல்த் ஒரு செலிபிரிட்டியோட ஃபேமிலி எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி அவங்க என்னென்னலாம் திருவிளையாடலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் they incorporate throughout the film, which is something that நிறைய படம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்கிங் அபவுட் a film behind the scenes of another film அது மாதிரி. அண்ட் அந்த படம் குவிக்லி will talk about, still talking about அது என்னென்னா அந்த அவங்க எப்படி அது எடுத்தாங்கன்னு. ஆல்ரெடி ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பற்றி தான் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த 2 கேரக்டர்ஸ் அவங்க எப்படி லைக் why they're doing that film in the whole place, அது ஆக்சுவலி எப்படி ரிலேட் ஆகும் அவங்க லைஃபுக்கு அப்படிலாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டுலாம் வெளியில் வரும். ஒன் ஆஃப் the most interesting cinematographies that I've seen. ஒரு படத்துலேருந்து அவங்க எப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வராங்க, the differences that actors might have and what happens on set and everything, something that I've only seen in that film. And அது கண்டிப்பாக வந்து திரும்பி ஏதாவது இது மாதிரி பண்ணணும், இல்லாட்டி உத்தம வில்லன் பார்ட் 2 எங்களுக்கு வேணும். இல்லை ஆக்சுவலி நம்ம பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கே அதுதான். லைக் the film stars or the film, they are immortal. அது வந்து சாகவே இந்த ஆர்ட் மட்டும்தான் சாகவே சாகாது, அந்த மாதிரி தான் இந்த விஷயம். கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து the visual storytelling, அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு படம் சக்கச்சவந்த வானம் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சீன் இருக்கும் இன்டர்வெலுக்கு முன்னாடி, அந்த பெரியவர் வந்து இதாகிடுவார், காலம் ஆயிடுவார். அப்போ வந்து அந்த
கேமரா வந்து பேன் ஆகும். முதல்ல வந்து கீழேருந்து அந்த ஒரு சோஃபா சீன் லிட்டில் ஸ்லைட் பண்ணுவாங்க, சோஃபாலேருந்து கீழே ஸ்லைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்துடுவாங்க டு சீம் அண்ட் எவ்ரிதிங். கேமரா வந்து கீழேருந்து அப்படியே சோஃபாக்கு பேன் ஆகும். அப்போ வந்து என்ன நம்மளுக்கு தெரியும்னா ஒரு 6 பில்லோஸ் தெரியும். ஒரு பில்லோ மட்டும் கீழே விழுந்திருக்கும். அந்த கலர் வந்து ரெட்டாக இருக்கும், மீதி எல்லாம் வந்து ஒயிட் பேஜ் கலராக இருக்கும். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க பசங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் பேஜ் கலர், அந்த ரெட் கலர் பீயிங் த பெரியவர் fallen down. அது மாதிரி ஒரு விஷுவலாக நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் அது புரியாது. நம்ம யாராவது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது நான் பார்க்கணும், இந்த ஹிடன் எலிமெண்ட்ஸ் எதுக்கு வேணும்னே அவங்க வச்சுருக்காங்கன்னு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு சிலர் பேர் இருக்காங்களா, அந்த சிலர் பேரில் நானும் தான் இருக்கேன். ஸோ அதை நான் வந்து எஸ்பெஷலி லைக் நான் சொன்ன மாதிரி நாட் எவ்ரிஒன் லுக்ஸ் அட். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அண்ட் ஐ வாஸ் லைக் எப்படி ஏன் நீ இப்படி யோசிக்கிற, நீ படத்தை மட்டும் பார்க்கலாம்ல, எதுக்கு நீ இப்படி இல்ல? ஆக்சுவலி அது வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதுதான் வந்து அதுக்குண்டான மீனிங். ஆமா, இதே மாதிரி தான் நான் நோட் பண்ணது வந்து மகாராஜா ஃபிலிம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி ஃபிலிம். அதுல கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வந்து சிமெண்ட் ஹீப்ல வந்து விஜய் சேதுபதி பொண்ணோட ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அப்போ அனுராக் காஷ்யப் வந்து சைட்ல மேல இருந்து விழுந்துருவாரு. அவரோட பிளட் வந்து அப்படியே இதாகி லீக் அப்படி வந்து அப்படியே அந்த ஃபுட் பிரிண்ட்ல வந்து அப்படியே ஃபில் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் அவரோட பொண்ணு தான் அது வந்து ஒரு ஃபுல் அந்த படம் பார்த்தா தெரியும், அதோட ஃபுல் சைக்கிள் வந்து இதுல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த இடத்துல. அண்ட் செகண்ட் இஸ் லைக் பரியரும் பெருமாளோட கிளைமேக்ஸ். அதுல வந்து த ஃபைனல் ஃப்ரேம் டெல்ஸ் த ஹோல் ஸ்டோரி. அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல் இது அந்த ஆமா கண்டிப்பாக. ஸோ we've talked all about the 3 aspects of film. இப்போ வந்து we'll get into some songs that we absolutely like. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்லுங்க ஹரிகுமார், நேயர் விருப்பம்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஃபர்ஸ்ட் சாங் வந்து விளம்பர இடையில் ஃப்ரம் இமைக்கா நொடிகள். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிஷ், அண்ட் கம்போஸ்ட் அண்ட் லிரிக்ஸ் வந்து ஹிப்ஹாப் தமிழா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 6th வந்து நதியே நதியே ஃப்ரம் ரிதம். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இது பாடியவர் பார்த்தீங்கன்னா உன்னி கிருஷ்ணன் மேனன், அண்ட் கம்போஸ் பை ஏஆர் ரஹ்மான் அண்ட் லிரிக்ஸ் பை வைரமுத்து. ஓகே, திஸ் இஸ் தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் SYN. வணக்கம் மக்களே, இது தமிழின் மெல்பர்ன், நம் மெல்பர்ன் கதைகள் ஆன் SYN வித் திரு அவனி அண்ட் மை செல்ஃப் ஹரிகுமார் ஹியர். அண்ட் 2 சூப்பரான சாங் கேட்டோம். என்னதெல்லாம்னா விளம்பர இடையில் ஃப்ரம் இமைக்கா நொடிகள். ஆக்சுவலி நான் போன வாட்டி நான் தப்பாக இது சிங்கர்ஸும் இதையும் சொல்லிட்டேன் நான். யாரெல்லாம்னா கிறிஸ்டோஃபர் ஸ்டான்லி, சுதர்ஷன் அசோக் அண்ட் ஸ்ரீனிஷா பாடியிருக்காங்க. அண்ட் கம்போசர் வந்து ஹிப்ஹாப் தமிழா அண்ட் லிரிக்ஸ் பை கபிலன். அண்ட் அடுத்த பாட்டு வந்து நதியே நதியே வந்து இது
படம் வந்து ரிதம்ல இருந்து ஒன் ஆஃப் த அது செம்ம படம். அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இது பாடியவர் வந்து உன்னிகிருஷ்ணன் மேனன் அண்ட் கம்போஸ் பை நம்ம ஏஆர் ரஹ்மான் அண்ட் லிரிக்ஸ் பை வைரமுத்து அவர்கள். எஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து சினிமேட்டிக் கிராஃப்ட்ஸோட கீ எலிமெண்ட்ஸ் பற்றி பேசினோம், விச் வாஸ் சோல் ஆஃப் மியூசிக், இசை, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வரிகள், டயலாக்ஸ் அண்ட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், சினிமாட்டோகிராஃபி ரிலேட்டடாக. இப்போ வந்து நம்ம என்ன பேச போகிறோன்னா த மெல்பர்ன் காலிவுட் ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மெயினாக நம்மளுக்கோட ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது, அதுலேருந்து நம்ம எப்படி அது எடுத்துக்கிறோம், அது மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா இருந்திருக்கிறோம் கண்டிப்பாக, இல்லையா? அது ஊரில் ரெண்டுமே இருக்குது, மெல்பர்ன்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. கண்டிப்பா. ஆனால் எனக்கு மெல்பர்ன் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது. சொல்லுங்க ஏன் ட்ராமாட்டிக்? ஏன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போது எனக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி மெல்பர்ன் தான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது தமிழ் படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து அவங்க தான். மெல்பர்ன் பார்ப்பாங்க, அடுத்தது வந்து மலேசியா வரும், அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கப்பூர், அப்படி இந்தியாவுக்கு வரும். ஸோ வந்து இந்த திருட்டு விசிடிலாம் வந்து மலேசியாவிலேருந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து மெல்பர்ன். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப கங்குவா வந்து நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி போய் பார்த்தேன். ஆனால் படத்துல யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனா அதுல யாருமே இல்லை அந்த படத்துல. படமும் கொஞ்சம் நம்ம சிஜிக்காக போய் பார்க்கலாம், அது மாதிரி தான். பட் குயிக்கா கங்குவா பத்தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் அந்த படம் வந்து பிக் ஸ்கிரீன்ல ஒர்த்தா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. பிக் ஸ்கிரீன் அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல அந்த இது. ஆனா அவங்களோட கிராண்டியர், அந்த பிரம்மாண்டம்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா பட் அவங்க சொல்ல வர விஷயம் வந்து கரெக்டா இன்னும் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான். பட் FDFS அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது ஒண்ணுதான். ஏன்னா அது ஒன்னு திருவிழா மாதிரி இருக்கும். அது எஸ்பெஷலி தளபதி படம் வந்துச்சுன்னா வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே கூட்டி எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து அதே வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ரிப்பு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உள்ள போய் அடுத்த ஒரு 3 மணி நேரம் வந்து எதையும் பத்தி, அதான் தியேட்டரோட ஒரு ஒன் ஆஃப் த இதே அதுதான். நம்ம இது எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது இருந்தாலும் வந்து அடுத்த ஒரு 3 மணி நேரம் வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து என்ஜாய் பண்றோம். பக்கத்துல யாரு இருக்கா என்ன அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க யாரா இருந்தா என்ன லைக். ஆனா உள்ள போயிட்டு we unite like ஒன்னா அந்த ஆடியன்ஸா யுனைட் ஆகி வந்து பாக்குறோம். அதுதான் வந்து தியேட்டரோட மேஜிக். கண்டிப்பா. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நானும் எப்போ சொல்லுவேன், நானும் ஊருக்கு போகணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஏதோ ஒரு படத்தை பார்க்கணும். எங்கே அந்த இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற டேட்ஸே எப்பவும் மேட்ச் ஆகாது. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் ஏதோ ஒரு படத்துன்னு. ஆனால் பார்த்ததும் இல்லை, இனிமேல் பார்ப்பேன்னா கூட எனக்கு தெரியல. பட் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் தியேட்டருக்கு போகும்போது நீங்கள் கத்தலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஊரில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு மாதிரி கண்டென்ட்டாக ஒரு குவைட்டாக உள்ளுக்குள்ளாலே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகலாம். பட் அது வெளியில் நம்ம பெருசாக காட்ட முடியாதா என்னன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அன்ரிட்டன் ரூல். அதான் கரெக்ட். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து இப்போ லூக்ஸ் அந்த ஃபீனிக்ஸ் தியேட்டர்லாம் போயிருந்தீங்கன்னா நம்மளால கத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஹை கிளாஸ் இதுனால ஓகே அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஃபீல். லைக் எல்லாருமே வந்து அமைதியா உட்காந்து அவங்க பார்க்கும்போது ஓகே லைக் ஓகே படத்தை இப்படிதான் ஆக்சுவலி வாட்ச் பண்ணணும் போல அப்படின்னு மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இது பண்ணும். பட் வாட் இஸ் லைக் அதுதான் ரான ஒரு எமோஷன். லைக் ஏதோ ஒன்று வெளியே வருது, நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்கல்ல, அதுதான் வந்து ரா த சினிமா தட் மேக்ஸ் யூ. And that's what tells a difference between good cinema and not so good piece of cinema. இல்லையா? ஆமா. அது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க. பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது ஊரில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டு வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டு. இங்கே வந்து எல்லாரும் அந்த ஹைப்பில் தான் உள்ளே போய் உட்காடுறோம். எல்லாரும் வந்து ஓகே என்ன வரப்போகுது, அது செகண்ட் பார்ட்லாம் வரப்போகும்போது எல்லாரும் ஓகே அடுத்தது என்ன சொல்லுங்க அது மாதிரி. ஆனால் நாங்கள் தியேட்டரில் ஈவன் தோ நாங்கள் எல்லாரும் தமிழ் பேசுகிற ஆளுங்க தான், இல்லாட்டி எல்லாரும் இந்தியன்ஸ் தான்.
எல்லாரும் ஒரு கத்துற ஃபீல் வரும். அது செகண்ட் பார்ட்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. ஐயோ இப்படி கத்தணும் அப்படி அப்படின்னு. என்னங்க இருந்தது அந்த பரவாயில்ல, படத்துல? எனக்கு இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஓகேயா, எல்லாரும் கத்தணும்னு இருப்போம். பட் நம்ம அந்த தியேட்டர் ஸ்பெசிஃபிக் தியேட்டரில் இருக்க போகும்போது அந்த கத்துறது வராது ஈஸியாக. இதே இது வந்து நம்ம ஊரில் வந்து இருந்தால் எல்லாரும் அட் அ டைம் கத்துவோம். இட்ஸ் நாட் ஆக்வர்ட் டு யூனோ எக்ஸ்பிரஸ் யுவர் இமோஷன்ஸ் இல்லையா. தட் சம்திங் தட் ஐ ஃபீல் லைக் இங்கே அது பண்ண முடியாது. ஸோ நான் கண்டிப்பாக ஊருக்கு வரேன். நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஊருக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஷோ பார்க்குறோம். பட் யா டெஃபினெட்லி ஹீப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பைரேட்டட் டிவிடிஸ்லாம் கண்டிப்பாக வந்திருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம் ஆமாம், அது வந்து அப்போ வந்து அது ரொம்ப ஒரு டிஸ்டிங்டான ஒரு டாப்பிக்காக இருந்தது. ஏன்னா அது வந்து கொண்டு வரதுக்குள்ளேயே ரொம்ப இது. ஏன்னா இப்போ வந்து படம் முன்னாடி வந்து படம் வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து எப்போதும் தியேட்டர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது ஒன்று தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு இது மணி மேக்கிங் இடம். மற்றபடி அவங்களுக்கு வந்து மணி மேக்கிங் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்பான்சர்ஷிப்போ அந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும். இல்லைன்னா இப்போ முந்திலாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து தீபாவளி தான் சன் டிவியில் போடுவாங்க. ஓகே, அந்த வருஷத்துல. ஆமாம், அந்த வருஷத்துல இல்லை, நல்ல ஹிட்டான படம்னா வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வந்து வரும். ஆமாம், ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரிண்ட் எதுவுமே வந்து கிடைக்காது. பட் as goes by, movie should be available to all of them anywhere. அதுதான் வந்து அந்த மூவியோட எவல்யூஷன் ஆயிட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து எங்க இது ஃபோனோ இல்லைன்னா வந்து அட் அ டைம் எனிவேர் ஆன் டிமாண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்றது தான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருக்குது. அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ கோயிங் பேக் டு ஃபிலிம்ஸ், அயன்னு ஒரு படம், அதுல வந்து அவங்க அப்பட்டமாவே ஷோ பண்ணாங்க எப்படி வந்து ஒரு படம் வந்து இன்னொரு கண்ட்ரிலேருந்து தமிழ்நாடுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு. அப்பட்டமாக தான் ஷோ பண்ணாங்க. ஐம் ஷோர் தட்ஸ் வாட் had happened in real life. ஆமா, அது வந்து எனக்கு அப்பவும் புரியல, இப்பதான் எனக்கு புரியுது. அது வந்து டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகல, அங்க ரிலீஸ் ஆகி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆமா, நம்மளுக்கு அது சின்ன வயசுல கண்டிப்பாக அது புரியவே புரியாது. அந்த படமும் நம்மளுக்கு புரியாது. நம்ம வந்து ஓகே இந்த பாட்டுக்காக பார்க்குறோம், சூர்யாக்காக பார்க்குறோன்னு நம்ம பார்த்துருவோம். பட் ஆக்சுவலாக there's so much smuggling within the movie, like illegal activities within the movie that அவங்க அப்பட்டமாகவே சொல்லியிருக்காங்க. I'm sure there would have been heaps of investigations based on that movie as well, based on what's happening in real life. Anyways, that's not the topic என்னன்னா இப்போ ஆன் டிமாண்ட் இதுதான். கோவிட் வந்து it was a changing point. கரெக்டாங்க, கண்டிப்பாக இப்போ ஊர்லேயே ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். இங்கே வந்து ஈவன் பிகர் in Melbourne, like overseas, we'll say overseas. ஏன்னா ஆல்ரெடி the access that we have is லோ தான் கம்பேர்ட் டு யூ கைஸ். உங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு குட்டி தேட்டருக்கு போனால் கூட ஏதோ ஒரு படம் வரும், கரெக்டாக, ஏதோ ஒரு தமிழ் படம். ஏன்னா அது நம்ம ஊர். இங்கே வந்து ஏதோ ஒரு சினிமா போனால் கூட ஒரு மண்ணும் வராது, எல்லாம் இங்கிலீஷ் படமாக இருக்கும். ஸோ அந்த அக்சசிபிலிட்டி இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஆன் டிமாண்டாக இப்போ வரதுனால இப்போ நான் வந்து ஒரு படம் ஏர்லி 2000s பார்க்கணுன்னா நான் ஒரு வெப்சைட் கூட போயிட்டு அதில் சர்ச் பண்ணால் அது வந்துடும். இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பெய்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் சர்ச் பண்ணோன்னா அதுலேயும் வந்துடும். இப்போ தி வே ஆஃப் கெட்டிங் கான்டென்ட் ஹஸ் ரிசன் ஸோ மச். ஆக்சுவலி இது வந்து பாசிட்டிவும் சொல்லலாம், நெகட்டிவும் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நெகட்டிவ் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில ஃபிலிம் வந்து இந்த கிரிட்டிக்ஸ்னால வந்து அவங்க வந்து அந்த தியேட்டரை விட்டு வந்து ஷெல்வ் ஆயிரும். அதாவது ஒரு வித்தின் 2 வீக்ஸில் ஷெல்வ் ஆகிட்டு ஓடிடியில் வந்துடும். கண்டிப்பாக. ஆனால் ஓடிடியில் வந்து when people see அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த படத்தை. அதுக்கப்புறம் வந்து they start telling இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கு, இதை ரீரிலீஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு. அதுக்குண்டான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அதுக்கு திருப்பி நீங்கள் வந்து ஒரு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அண்ட் தியேட்ரிக்கல் ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போது எனக்கு எந்த இடத்துலையாவது இஃப் ஐ எம் ஃபீலிங், இஃப் எனி பர்சன் இஸ் ஃபீலிங் அலோன், ஹீ நீட்ஸ் டு கெட் ஒரு படத்துக்கு ஒரு மூவி ஆக்சஸ் வேணும்னா
அவன் ஈஸியாக அந்த படத்தை வந்து போய் பார்த்துருந்தான். ஸோ அது வந்து ஒரு நல்லது. அண்ட் இது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அவள் வந்து நம்ம ரீஜனல் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லா நாட்டு ஃபிலிமையும் வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு எஜுகேஷனலாக வந்து இட் எஜுகேட்ஸ், மூவி எஜுகேட்ஸ். ஐ மீன் ஆமாங்க, இட்ஸ் கான் பியாண்ட் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் பியாண்ட் போயிடுச்சு. இப்போ மெல்பர்ன்லேயே இப்போ அப்கமிங் இன் செப்டம்பர் ஆகஸ்ட் வந்து இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ மெல்பர்னுக்கு வருதுங்க. இப்போ முன்னெல்லாம் ஃபார் பீப்புள் ஏதாவது ஒரு இந்தியன் மூவி பார்க்கணுன்னா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜான்ரர் ஆகட்டும், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். சேம் கோஸ் ஃபார் எனி லாங்குவேஜ், கொரியன், பாலிஷ், ஃப்ரெஞ்ச், வாட் நாட், லிஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே ஆன் டிமாண்டாக கிடைக்கிறனால இட்ஸ் ஸோ மச் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு ஆக்சஸ் தீஸ் கான்டென்ட்ஸ், லேர்ன் ஃப்ரம் தம். நீங்கள் அகெயின் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷனல் பர்பஸ் ஹஸ் ரிசன் ஸோ மச். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிலிம் வந்து ராட்டர்டாமில் வந்து அவார்டு வாங்கியிருக்குன்னா, அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து த டைரக்டர் வில் சஜஸ்ட் த அசிஸ்டன்ட் டைரக்டர் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸோ அது ஆக்சஸ் வந்து ஓடிடி தான், வேற டிவிடியோ எதுவுமே ஆக்சஸ் வந்து கிடையாது, பிசிக்கல் ஆக்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஓடிடி வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த இதில். ஆமாம், ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஓடிடியை கண்டினியூ பண்ணுங்க, பட் ஃபிலிம்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகணும். தியேட்டரில் இருக்க போகும்போது ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக ஆகணும். ஒரு ரிவ்யூவர் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த படம் பார்க்கணுமா இல்லையான்னு இல்லாமல் உங்களுக்கு அந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. மெய்யழகன் படம் வந்து நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தோன்னே எனக்கு ஐயோ எனக்கு நெஞ்சு எக்ஸாக்ட்லி நிறைய ரிவ்யூஸ் வந்து இது ஒரு ஸ்லோ படம், நீங்க இது மாதிரினா நீங்க அதை பார்க்காதீங்க கண்ணா அப்படின்னான்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா மெய்யழகன் மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தே ஆகணும். இப்போ கோவிடில் வி ஹேட் நோ அதர் சாய்ஸ், யாருமே தியேட்டருக்கு போக முடியல. பட் இன் சேயிங் தட் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு பெட்டிஷன் மாதிரி இப்போயே நான் சொல்கிறேன், சில படம்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பம், மகான், இதெல்லாம் டாப் 2 வந்து கண்டிப்பா. சார்பட்ட பவர், ஐயோ நாளா ஐயோடு அடிச்சுட்டு சோ மச் மூவிஸ் இல்லைங்க. அண்ட் சேம் கோஸ் வித் ஈவன் இப்போ நம்ம இந்த வெப் சீரிஸ்குள்ளேயும் போகலாம். தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த சினிமேட்டிக் realm ஆஃப் திங்ஸ். கோவிட்ல எவ்வளோ வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் யூனோ பீப்பிள் கெட் ஆக்சஸ். ஆமா, எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் கிடைச்சு they get exactly you learn so much from it. இப்ப பாவக்கதைகள் தானே, அதெல்லாம் எவ்வளோ எஜுகேஷனல் லைக் அண்ட் எப்படி லைக் வந்து த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான். டே அதை பாரு மச்சான் வேற மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு. அது வந்து என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு நார்வேயன் கிரைம் த்ரில்லர் வந்து வேற மாதிரி இருக்குடா பாரு அப்படின்னு. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் நார்வே ஊர்ல வந்து இப்படிலாம் இருக்குது, நார்வே ஊர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, இந்த கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. And then going from like all of that, going into more fan experience, that was the topic of our இது. நம்ம நிறைய clubbing eventsலாம் இருக்கு within Melbourne and local events, but like what is your I guess thing on all of that? Yes, we don't have celebrities coming in for those events, but ஒரு பாட்டு, take an like any song that you know might have heard. நீங்கள் அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட் டைம் தான் கேட்குறீங்க and you might have heard it at these events. Would you be more inclined to kind of go and watch the movie, go and see the music video, just as a random thought for you? ஆமாம், அது எப்போதுமே இப்போ புது பாட்டுனா வந்து எனக்கு அது அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இவரோட பாட்டுலாம் அப்படி தான் இருக்கும். இந்த சாயபேங்கரோட சாங்ஸ்லாம் வந்து அவர் ரிலீஸ் பண்ணும்போது சரி அந்த பாட்டு எப்போ வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் தட். அந்த ஏக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. நைஸ். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாங்ஸ்க்கு போயிடலாங்க. இது நெக்ஸ்ட் 2 சாங்ஸும் நேயர் விருப்பம் தான், ஒரு ஸ்பெஷல் நேயர் விருப்பம். எஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் சாங் இஸ் முடிவும் நீ முதலும் நீ முடிவும் நீ. நான் என்னன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு. அதுவும் படம் பேரும் அதான், சாங்கும் அதுதான். பை சித் ஸ்ரீராம் அண்ட் டர்புகா சிவா, கம்போஸ் பை டர்புகா சிவா, லிரிக்ஸ் பை தாமரை. அண்ட் 8th சாங் வந்து பவர் ஹவுஸ் ஃப்ரம் கூலி. சிங்கர் பார்த்தீங்கன்னா ராப் ஸ்டார் அண்ட் ராக் ஸ்டார். ராப் ஸ்டார் வந்து அறிவு, ராக் ஸ்டார் வந்து அனிருத் ஃபார் த சூப்பர் ஸ்டார். And composed by Anirudh and lyrics by Arivu. Awesome. This has been Tamil in Melbourne on Sin. We hope you enjoy.
இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே You just had முடிவும் நீ சரி ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே Oh my God. ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா முதலும் நீ முடிவும் நீ ஃப்ரம் அதே படம் தான். சிட் ஸ்ரீராம் அண்ட் பாடியவர் சிட் ஸ்ரீராம் அண்ட் டர்புகா சிவா, கம்போஸ் பை டர்புகா சிவா அண்ட் லிரிக்ஸ் பை தாமரை. அண்ட் செகண்ட் பாட்டு வந்து பவர் ஹவுஸ் ஃப்ரம் படம் கூலி அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் அண்ட் அறிவு, கம்போஸ் பை அனிருத் அண்ட் லிரிக்ஸ் பை அறிவு. எஸ், இது தமிழ் அண்ட் மெல்பர்ன் ஆன் சென் வித் யுவர் ஹோஸ்ட் ஹரிகுமார் அண்ட் அவனி. மன்னித்து விடுங்கள் எல்லாரும், என் வாய் கொளரை விட்டது. பட் இப்போ வந்து நம்ம காலிவுட்டோட சோஷியல் லென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கேஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, நிறைய படம் நம்ம வந்து சொசைட்டியோட மிரராக நம்ம பார்த்துருக்கோம். டூ மெனி ஃபிலிம்ஸ் இல்லையா? அது இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸில் நிறைய படங்கள். ஸோ சொல்லுங்கள், உங்களோட ஏதாவது ஒரு ஸ்டாண்டிங் அவுட் மூவி இருக்குங்களா தட் ரியலி ஷோஸ் சொசைட்டிஸ்? ஸ்டாண்டிங் அவுட் மூவிஸ் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஒரு சில சம்பவங்கள் வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக அது வந்து அப்படி புதஞ்சிரும். அந்த விஷயங்கள் வந்து அப்படியே அந்த விஷயம் அதில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இதனால இல்லை பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு ப்ரெஷர்னால அது வந்து அப்படியே புதஞ்சிரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வெளியே தெரியணும், அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்து கொண்டு வரணும்காக வந்து தான் வந்து படங்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு படம்னா வந்து விசாரணை ஆக்சுவலி நான் சொல்லுவேன். ஏன்னா விசாரணை வந்து பிகாஸ் அந்த ஒரு செட் ஆஃப் இதை வந்து போலீஸ் அதை அப்படியே நம்ம வந்து கவரப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே. பட் அதில் வந்து ஒரே ஒரு பர்சனை வந்து நான் போகிற வழியில் விட்டுருவாங்க ஹைவேல. ஸோ அந்த பர்சன் தான் வந்து இந்த ஃபுல் என்னெல்லாம் நடந்தது, இந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு நாவல் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து சேரணும். இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தது இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக மக்கள் சேர்ந்தாதான் வந்து இதை பற்றின ஒரு ஜஸ்டிஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய் பீமே பற்றி எடுத்தாலுமே, ஜெய் பீம் வந்து அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து ஒரு புது லா கொண்டு வந்தாங்க அந்த இதுக்கு. தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சினிமா. இட் ஷுட் இம்பேக்ட் சம்திங். அது வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு ஒரு இம்பேக்டோ இல்லைனா வந்து ஒரு சேஞ்ச் உருவாக்குறது தான். ஒரு ரியல் லைஃப் சேஞ்ச், எப்படி ஒரு ரியல் லைஃப் வந்து ரியல் லைஃப் சேஞ்ச் கொண்டு வருதோ அதுதான் ஒரு இம்பேக்ட், ஒரு மேஜிக். செகண்ட்லி மேஜிக் ஆஃப் சினிமா நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்னோட ஒரு படம் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் சொசைட்டி, ஐ ஷுட் சே மல்டிபிள் மூவிஸ் இருக்குது. ஒரு 4-5 படம் அது ஒரே டைரக்டர்கிட்டேருந்து மிஸ்டர் மணிரத்னம் அவர்கள். ஏன்னா அவங்களோட சினிமாட்டோகிராஃபி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வில் டேக் இது ஆஸ் அன் எக்ஸாம்பிள். பாம்பே மௌனராகம், அந்த ஈராவில் பாம்பே மௌனராகமில் 2 என்ன சிமிலாரிட்டிஸ் என்னென்னா forced marriages இல்லையா? Both girls did not want to get married into that இது due to some situations and all that. So அது வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அண்ட் அந்த இயர் ஆஃப் லைஃப் 90s வந்து it was very common, forced marriages and all that. அதுக்கப்புறமா if you go into we'll fast forward into 2010s, ஓகேங்களா, we get into ஓகே கண்மணி. ஓகே கண்மணியில் என்ன சொல்ல வராங்கன்னா, that society is starting to become okay with
லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். Okay. அந்த படத்தில் வந்து அது ஃபுல்லாகவே அந்த அந்த டாப்பிக்கை டேக்கிள் பண்ணுவாங்க. ஹவு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ், ஹவு வந்து ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ஹூ எவர் பார்ட்னர்ஸ் வில் சே ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம், தட் இஸ் ஃபார் ஃபூல்ஸ்னு சொல்லவங்க வந்து எப்படி வந்து லிவ்இன்ல அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, ஹவு த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம்ஸ், அவங்களோட அந்த அங்கிள் ஆண்டி ஹூ தட் லிவிங் வித் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க இந்த நல்லதெல்லாம், வாட் takes them to that decision of getting married. அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியுது. ஒரு டைலாக் கூட அந்த ஃபீமேல் கேரக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் கரியர் தான் சூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு 2 வேணும், ஐ எம் greedy now. That's the change that what love has exactly. And மணிரத்னமோட மூவிஸ் எல்லாமே அந்த லவ் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே கண்மணிக்கு அப்புறமா we get into காற்று விளையாடை. Again ஒரு மேல் ஷாவனிஸ்ட் கேரக்டர் who is with this very lovely woman who எனக்கு அந்த ப்ரோட்டகனிஸ்டோட அந்த கர்வ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஹீஸ் ஹெட் வெயிட் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அவனுக்கு. லைக் வந்து ஹீரோயின் வந்து ஆக்சுவலி மணிரத்னம் ஃபிலிம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர் வந்து காற்று விளையாடையில் இருக்கிற அதிதி ராவ் கேரக்டர் தான். ஏன்னா அவ வந்து அவ்வளோ டெலிகேட்டான ஒரு கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஸோ டெலிகேட் ஹார்ட்டடான பர்சன். அப்படி ஒரு பர்சனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி இது பண்ணுறது அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹி கெட் இது இன்னொரு இடத்துல கேப்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் அவன் ரியலைஸ் ஆவாப்ல. ஸோ த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் இஸ் டு ஒன்ஸ் அகெயின் ரீச் ஹீரோயினை ரீச் ஆகுறது தான் வந்து அவனோட பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் அது. அந்த படத்தில் ஒரு டைலாக் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதித்தியோட கேரக்டர், 7 கடல் 7 மலை தாண்டி தான் அந்த காதல், சம்திங் டு டூ வித் தட்டுங்க. அது வந்து திரும்பியும் அந்த படத்தோட எண்டிங்கில் வந்து அப்படி தான் நம்ம கார்த்தியோட கேரக்டர் பண்ணுவாங்க. 7 கடல் 7 மலை தாண்டி தான் திரும்பி அதித்தியோட கேரக்டரை போய் அவங்க மீட் பண்ணுறாங்க and they get back together. ஸோ இந்த கேரக்டரோட not differences, I should say change and evolution is quite heavy in this movie compared to all of other of Mani Ratnam's movies. And then we fast forward to 2025. We get Thug Life. Okay, yes, we have opinions about Thug Life. But அதில் again society mirror-ஆக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த காலகட்டத்தில் there's a lot of relationships out of marriage as well. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அது எப்படி அது அவங்க படத்தில் எப்படி சொல்ல முடியும், இது பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. ஆனால் இது வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையிலையோ அடுத்தவங்க வாழ்க்கையிலையோ இது நடந்திருக்குது தான். ஸோ அவங்க வந்து இல்லாதது சொல்லலை, இருக்கிறது தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் தான் எல்லாருக்கும் அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் மணிரத்னம்ஸ் மூவிஸ் அண்ட் ஹிஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் சொசைட்டி த்ரூ. எனக்கு வந்து என்ன கஷ்டமாக இருக்குன்னா, பிகாஸ் இதே லவ் வந்து அவர் இதே மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு லவ், ஆக்சுவலி வந்து ஒரு ஹீட்டடான ஒரு லவ் வந்து ராவணனில் வந்து டெலிவர் பண்ணியிருப்பார். ஆனால் அது வந்து அவ்வளோ பியூராக இருக்கும். இது அதாவது விக்ரம் வந்து ஐஸ்வர்யா ராய் கிட்ட வந்து என்ன வேணுங்கிறத வந்து ரொம்ப பியூராக இருக்கும் அவர் கேட்குற விஷயம். ரொம்ப பியூரான இருக்கும். இது ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஷி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட், லைக் வந்து என்ன இது இவரை நம்புறதா இல்லை வந்து இவரை நம்புறதா. ஏன்னா ரெண்டு பேருக்கும் 2 சைட் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். அவரோட ஐஸ்வர்யா ராயோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கும், லைக் விக்ரம் இஸ் அ வெரி பேட் பர்சன், பட் விக்ரம்க்கு வந்து ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கும். அது வந்து அது வந்து ராஷமான எஃபெக்ட் வாங்க, லைக் 2 சைடுமே தே பாயிண்ட் ஈச் அதர் which is convincing to each other. So அந்த இதுல வந்து இந்த லவ் வந்து எப்படி ப்ளே ஆகுதுங்கிறது வந்து செமையா எழுதியிருப்பாங்க அந்த. கண்டிப்பா going on forward வந்து we'll talk a bit about social impact and message orientated films. So again நிறைய படங்கள் இருக்கு. We talked about a few, ஜெய்பீம், பரியேறும் பெருமாள். We haven't talked about அசுரன் actually. அது பத்தி what are your thoughts? அசுரன்,
அசுரன் இஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் லீனியர்னு சொல்ல முடியாது, நான் லீனியர் தான். ஆனால் அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக, ஸோ இப்படி தான் நடந்திருக்கு போல் ரொம்ப காலத்து முன்னாடி. ஸோ இப்போது நான் என் ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கும்போது தென் அப்பா அம்மாலாம் வந்து சொல்கிறாங்க, ஆமாண்டா இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து புரியுது, ஓகே ஹிஸ்டாரிக்கலாக வந்து உண்மையில் இவ்வளோ ஒரு இன்ஜஸ்டிஸ்லாம் நடந்திருக்கு போல அப்படின்னு மாதிரி ஒரு the caste discrimination. அப்ப yes maybe ஒரு 10-15 years ago, not 15, it's like more even than now like I'm saying like it was bad then, but it's still happening now is something. And the padam, it was set in some 1990s or 1980s. So and the range la paaka pombodhu discrimination and all was much higher. Mari Selvaraj I think was the director. No, or someone else. Vetrimaran. Sorry, Vetrimaran. Oh my god. Vetrimaran, of course. avanga indha kaalakattathukku edutittu varupombodhu it's definitely a hard hitting for people who haven't gone through that sort of discrimination. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்போம், இதெல்லாம் ஆக்சுவலாகவே நடந்துட்டான்னு. they'll be like, ஆமாம், like we saw the bones of it. அது very definitely a hard hitting film. But yeah, going on to social impact, நிறைய படம் வந்து இந்த women rights அது பற்றியும் பேசியிருக்காங்க. political corruption அது வந்து நிறைய வகையில் பேசியிருக்காங்க. it can be even message orientated films or the commercial films as well. ரெண்டுத்துலேயும் பேசியிருக்காங்க. and அந்த differences நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஒரு message oriented film sometimes வந்து அந்த ரீச் கிடைக்காது. இதே இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு பெரிய ஆக்டர் ஒரு ஃபிலிம்னா அந்த கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சர்க்கார் ஆஸ் அ வெரி லைட் ஹார்ட்டட் இது. தே டூ கோ இன் டு தட் பொலிட்டிக்கல் கரப்ஷன் realm, பட் அது ஃபுல்லாக they didn't go into too much. They went into another track. But then you look at Indian, that is fully like Indian, they are OG version I'm talking about. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கரப்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஸ்டின் இஸ், அந்த படம்லாம் இருந்தாலும் ஏதாவது பண்ணுறாங்களா political people? Are they doing? மேபி வந்து இந்த படம்லாம் வந்ததுனால பொலிட்டீஷியன்ஸ் மைட் கெட் இன்னும் கிளவராக, சரி இதை வந்து மறைச்சு பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கற்றுருப்பாங்க. அது வேணா ஒரு மேபி தட்ஸ் த பாயிண்ட், பட் we cannot say இல்லையா, அவங்க பண்ணுறது அவங்களே வச்சுக்கிட்டோம். பட் ஓகே, ஸோ we've talked about the past of Collywood and all that. Future of Collywood, what are your thoughts? Yeah, future of Collywood's like actually for the past 5 to 6 years நான் என்ன பார்த்தேன்னா, லைக் டெபியூ டைரக்டர்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் வந்து தே ஆர் லைக் கெட்டிங், அவங்களோட ஃபிலிம்லாம் வந்து செம்ம என்கேஜிங்காக செம்ம இதாக இருக்குது. லைக் மோர் தென் ஆஃப் லைக் ஒரு டாப் பயனீர் டைரக்டர்ஸோட அவங்களோட இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் டீக்ரேட் ஆகிற மாதிரியும் இருக்குது. அண்ட் டெபியூ டேரக்டர்ஸோட குவாலிட்டி, பிகாஸ் இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டெலிவரிங் சம்திங். ஸோ அவங்க ரெக்கக்னைஸ் ஆகணும், கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் ஆகணுங்காக தே புட் தேர் ஹோல், அவங்களோட ஃபுல் எஃபர்ட் சோல் எல்லாத்தையும் வந்து அந்த ப்ராஜெக்டில் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி அந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நல்லா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது அந்த ஃபிலிம்ஸ்லாம். கண்டிப்பா. Do you have any to name a few? Like போர் தொழில்லாம் வந்து டெபியூ டைரக்டர் தான் பண்ணது, போர் தொழில். அண்ட் இப்போ ரீசெண்டா 11 ஒரு படம், எஸ், கிரைம் த்ரில்லர் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல செமையா இருந்தது. அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் பண்ண படம் தான். ஓகே, ஐ திங்க் ஆல்சோ வில் ஆல்சோ டேக் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி was amazing. செம படம் அது. ஆமா, அது அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருந்துச்சு, பட் அந்த ஃபீல் குட் மெசேஜ் ஓரியன்டட் அதுவும் இருக்கு. எஸ், அந்த படத்துல இருந்து நிறைய டிபேட்ஸ்லாம் வந்திருக்கு அபவுட் ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் அண்ட் தேர் ஜர்னிஸ் அண்ட் இமிக்ரேஷன் அண்ட் ஆல் தட். பட் அது தாண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து takes a really light-hearted either of some other debuts that we're looking at in the
realm is I had one. I forgot. It's not a debut as per se, but Surya the next padam with RJ Balaji, it's not a debut like I say. RJ Balaji has done heaps and heaps of movies, but in the movie that he's taking with Surya sir, it's very எப்படி சொல்றது, அந்த டீசர்லயே நமக்கு ஒரு ஹைப்பா இருக்கு. ஒரு வெறித்தனமான ஒரு ஜெய்பிம் விட ஒரு தாண்டியா, ஒரு எதுக்கும் துணிந்தவன் விட தாண்டியா, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கங்கோட தாண்டி. Exactly. But definitely waiting for that, and especially for the music by Savya Bhayankar that we're waiting as well. But உங்களுக்கு வேற ஏதாவது படம் that you're waiting? It doesn't need to be debut on directors. Any movies that you're specifically waiting for? Right now nothing much, but okay, I'm waiting like Coolie. Oh, isn't waiting. Okay, அப்ப எல்லாரும் கூலி போய் பார்க்குறோம் whenever it's coming out. But last thing, what do you think Hollywood can continue to represent the global Tamil community? இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டோம், அவங்க வந்து ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியை கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் வந்து they have represented but it hasn't got into the limelight. பெரிய பட்ஜெட் ஃபிலிம்லாம் இல்லைங்க, குட்டி குட்டி ஃபிலிம்ஸ் ஹியர் அண்ட் தேர், அது மாதிரி. பட் இந்த பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸாக இருந்தால் வாட் டு யூ திங்க் தே நீட் டு ரெப்ரசன்ட் as a global Tamil community? What might be some things? More or less like tourist family வந்து ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, அது வந்து தே ரெப்ரசன்டேஷன் இருக்குது, பட் ஸ்டில் வந்து what can I say, the quality of the filmனால தான் அந்த film வந்து ஒரு ஹிட், அந்த இது மாதிரி இருக்கு. So I suggest like Hollywood can continue producing like quality films and more relatable, இது அதாவது சாதாரண மக்களுக்கு வந்து ரிலேட் ஆகிற மாதிரி இதான் படமாக எடுத்தாலே வந்து பீப்புள் வில் இது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஆமாம், பீப்புள் பார்த்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து பி அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸ் தான் அதிகம். ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது பி அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பி அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு தகுந்தாப்புல என்ன படம் வந்து இருக்குதோ, என்ன படம் வந்து அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நல்ல ரீச் ஆகும் அந்த கண்டிப்பா. இட் டசன்ட், அது ஒரு சூப்பர் கமர்ஷியலா கூட இருக்க வேண்டாங்க. இட்ஸ் சிம்பிள் as இப்போ குட் நைட்டே எடுத்துக்கலாம், ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த 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 ரெண்டு பேர் வந்து எப்படி அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க தான், அதான் கான்செப்ட். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கிறது தான், அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் அந்த ரிலேட்டபிலிட்டி. அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி நம்ம சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறோம், எப்படி அதை கன்வே பண்ணுறோம்ல தான் குட் ஃபிலிம் மேக்கிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். So we'll see what they do is what we can say, Leah. Yeah. So we'll get into the next songs, Leah. Yeah, sure. So first up we have Rowdy Baby from the movie Mari 2. Again, I think it was a what is it? Breaking, like not breaking as per se, but very different from Mari 1, Mari 2. அதில் வந்து இந்த படம் இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக தான் it broke the records for everything. I think fastest song to hit million views on streaming platforms. It is sung by two wonderful people, Dhanush and Dee, composed by Yuvan Shankar Raja and lyrics by poet Dhanush. அதுக்கப்புறமா வந்து ஒரு independent music வச்சிருக்கோம் called Toliye from it. Again, it's a independent music. It is composed by Sai Siva and it is sung by himself, Sai Siva, and specially with Shakti Sri Gopalan. Oh my God, I love the girl that I can't say her name. And lyrics is also by Sai Siva. So we hope you enjoy this. This has been Tamil in Melbourne on Sin.
ஸ்மெல்லோட ஏங்குதே, கேள்விகள் கேக்குதே. பேசிய என் ஆசை ஒவ்வொன்றும் பூக்கள் வண்ணத்தில் தோன்றுதே, தோட்டமாய் கூடுதே. இதுவரை தோழியாயிருந்தவள் இனி வரும் காலத்தில் காதலியா. முடிவுரை இல்லா வானிலே இவன் எனக்கென பிறந்தொரு வானவில்லா. Super. That was Rowdy Baby from Mari 2, sung by Dhanush and composed by Yuvan Shankar Raja அவர்கள் and lyrics by நம்ம poet Dhanush. அதுக்கு அப்புறமா வந்து தோலியை, which is a independent music from composer Sai Siva, who also wrote the lyrics. அப்புறமா singer வந்து Shakti Sri Gopalan along with Sai Siva. So ஒரு multi-talented person Sai Siva. And the reason why அந்த பாட்டை நாங்கள் போட்டோம்னா, we really want him to come into the Tamil film industry. All his music has been amazing. I think ஒரு படம் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அதர்வா படம். ஆமா, DNA வந்து it was a mix of people. Mix of peopleல சாய் சிவா வந்து one of a composer. Nice. நான் வந்து நிறைய பேர் அது இந்த சூப்பர் சிங்கர்லேருந்து அவங்களோட கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஒருத்தங்க. ஓகே, ஸோ ஒரு கம்போசிஷன். ஓகே, நைஸ் டு நோ. சாய் சிவாவும் ஒன் ஆஃப் த கம்போசர். நைஸ் டு நோ. திஸ் ஹஸ் பின் தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் சின்ங்க. இது நம்ம மெல்பர்ன் கதைகள் வித் ஹரிகுமார் அண்ட் திராவணி. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ் சினிமாவோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசினோம். இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அண்ட் நம்ம இன்ஹவுஸ் லிரிசிஸ்ட்டும் இல்லாதனால கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக பேச முடியல. பட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹரிகுமாரோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. சிலர் வந்து நேர் விருப்பம் பாடல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். அண்ட் ஹரிகுமார், எனி ஃபியூ வேர்ட்ஸ்? இந்த இது நல்லா போச்சு டிஸ்கஷன். அண்ட் நானும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், சொல்கிறதுக்கு. அண்ட் இது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஆக்சுவலி ஒரு லைவ் ஷோ எடுத்திருக்கோம். ஸோ ஏதாவது பிழைகள் ஏதாவது இருந்தால் எங்களை மன்னித்து விடுதுங்கள். அது என்கிட்டேருந்து நிறையாவே வந்துடுச்சு இன்னைக்கு. பட் எஸ், அடுத்த வாரமும் லைவ் வரப்போகிறோம். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வாரம் தினகர் வராங்களே அடுத்த வாரம். சூப்பர். ஸோ 3 பேரும் இருக்க போகிறோம். ஏதாவது கான்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், and we can make it happen for you. And இந்த ஷோவோட பாட்காஸ்டட் வெர்ஷனும் அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும். ஸோ ப்ளீஸ் டூ லிசன் டு இட். அண்ட் எங்கள் சோஷியல்ஸ் வந்து tamil.in.melbourne_sin. ஸோ அதில் வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் we're trying out some new socials as well. ஸோ அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸும் தெரியும். பட் that's been us. I hope you enjoyed. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் பாடல் கேட்க போகிறோம். ஹரிகுமார், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் இட் வாஸ். எஸ், நெக்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா வெளி வீக்ர ஃப்ரம் லைக் இண்டிபெண்டன்ட் சாங் ஃப்ரம் சாய் அபியங்கர் அண்ட் சாய் ஸ்மிருதி, கம்போஸ் பை சாய் அபியங்கர் அண்ட் லிரிக்ஸ் பை அதேஷ் கிருஷ்ணா. அண்ட் இது நம் தமிழின் மெல்பர்ன், நம் மெல்பர்ன் கதைகள் ஆன் சென் வித் திரு அவனி அண்ட் ஹரிகுமார் மைசெல்ஃப். பை பாய். சுத்திக்கிச்சு பொல்லாத பார்வை பல்லால பேச சொக்கிக்கிச்சு சொக்க வச்சாலே யாரோ கரைச்ச